Taste the Daily. சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு மாநகர பேருந்து மோதியதில் மூதாட்டி படுகாயமடைந்தார். புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அபுபக்கர் சித்திக் என்பவர் தனது தாயார் நூர் நிஷாவுடன் ராயபுரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சிக்னலுக்காக காத்திருந்த போது அரசு மாநகர பேருந்து அபுபக்கர் சித்திக்கின் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் படுகாயம் அடைந்த நூர் நிஷா சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடித்து ஓட்டை உடைசலான தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதாலும் விபத்துக்கள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிக்னலில் நான் நின்றுந்தேன் சார். சிக்னல் விழுந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பஸ்ஸுக்காரை மூவ் பண்ண பாரு சார். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏறி எங்கள் அம்மாவை மோதி எங்கள் அம்மாவோட இடுப்பெல்லாம் சார் அடிப்படி சார். கொஞ்சம் விட்டுருந்தா எங்கள் அம்மாவோட மண்டை தள்ள ஏறிடும் சார். 33C சார் வண்டி நம்பர். சரியான கவனம் இல்லாத, எதுவும் ஒரு ப்ராப்பராக ஒரு இது இல்லாத, ஒரு இதுவே இல்லாத ஒரு மென்டாலிட்டியாக வண்டி ஓட்டுறானுங்க சார். இப்போது பின்னாடி கூட ஒருத்தனை தட்டிட்டு தான் சார் அவன் வந்திருக்கான். அவனை முன்னாடி வந்தவன் சேர்ந்து ஜனம் பிடிச்சி எல்லாமே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சுருந்தாங்க சார். 1/2 hour கழிச்சு தான் சார் ஆம்புலன்ஸு போலீஸ்லாம் வந்தாங்க. அது போய் வேறு எதுவுமே பண்ணல சார். எங்கள் அம்மாவை நான் தான் இது பண்ணேன். அவனை தட்டி பிடிச்சோன்னு தான் சார் பஸ்ஸை நிப்பாட்டினால்ட்டு எங்கள் அம்மாவை வச்சுட்டு போயினே இருந்திருப்பாங்க சார். திருப்பூரில் சிறிய மழைக்கே பெயர்ந்து போன புதிய சாக்கடை கால்வாய் திராவிட மாடல் ஆட்சியின் ஊழலுக்கு மற்றும் ஒரு சாட்சியாக மாறியுள்ளது. முருகானந்தபுரம் காட்டன் மில் ரோட்டில் 40 மீட்டர் தொலைவுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கால்வாய் உரிய முறையில் கம்பி ஜல்லி இல்லாமல் கட்டப்படுவதால் சிறிய மழைக்கே சேதமடைந்தது. மேலும் குறிப்பிட்ட சாலை மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகும் அச்சம் நிலவுவதாகவும் முறையான திட்டமிடலும் தண்ணீர் வெளியே செல்ல சீரான பாதைகளும் இன்றி மேடாக அமைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் சாலையில் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீட்டுக்குள்ள இறச்சி எங்களால முடியாது. நல்லா நீட்டா கட்டி கொடுக்கணும். கம்பி வச்சு காங்கிரீட் போட்டு நல்லா கட்டி கொடுக்கணும். இதை விட 4 அடி எச்சா வச்சாலும் பரவாயில்ல. பூரா அங்க இருக்கிற டிச்சு தண்ணி மாத்தி விடுங்க. அந்த பூரா எத்தனை தான் நீங்க வர்றது சின்ன எம்எஸ்லேருந்து ஒரு டிச்சு தண்ணி மாற்றி விடுங்க. இல்லைன்னா பெருசாக கட்டி நல்லா மூடாக்கு போட்டு விட்ருங்க. நாங்கள் வீடு சேஃப்டியாக இருக்குது. 3.25 அடி இங்க வரையில 2.5 அடி கட்டும் போது அந்த கொள்ளளவு இங்க தாங்காது. அடியில பெட் காங்கிரீட் போட்டு கம்பி 2 பக்கம் வளைச்சு விட்டு கட்டி இருந்ததுன்னா இந்த செவரு உழுந்திருக்காது. ஒரு மலைக்கு சின்ன மலைக்கு கூட தாங்கல. இது காலங்காலமா 25 வருஷமா இந்த பகுதி மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் நஞ்ச சிரமம் இல்லை. தண்ணிகள் எல்லாம் இறச்சி ஊற்றி ஒவ்வொரு மழை வரும்போது அவங்களுக்கு ஒரு கண்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏதோ டிச்சு கட்டுறாங்க, ஒரு விடிவு வரும்னு பார்த்தோன்னா இந்த நேரத்தில் டிச்சு கட்டு 1 வாரம் கூட ஆகுது, விழுந்துருச்சு. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அருகே விவசாயிகளின் நடைபாதையில் உயர்கோபுரம் அமைத்து மின்கம்பிகள் கொண்டு செல்ல கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாள்ரோடு எரசனம்பாளையத்தில் தங்கவேல் என்ற விவசாயி நிலத்தின் அருகே பாதையில் தனியார் ஊழியர்கள் ஏவல் துறை பாதுகாப்புடன் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணி மேற்கொண்டனர். அதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணியை மேற்கொள்ள வந்த வாகனங்களை சிறைப்பிடித்தும் மின் உயர்களின் மீது அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்ற மின் நிறுவனம் சட்டவிரோதமாக மின்கம்பங்களை அமைத்து மின்கம்பிகளுக்கு இன்று முயற்சி செய்தனர். அதை பொதுமக்களாகிய நாங்கள் தடுத்து நிறுத்தி ரோட்டோரமாக இந்த கம்பங்களை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கம்பங்களை நட வேண்டும் என்று தடுத்து நிறுத்தி அனுப்பிவிட்டோம்.